பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். ஒருவன் தன்னைத்தானே வஞ்சிப்பான் இருப்பார், இவ்வுலகத்தில் உங்கள் தன் ஞானி என்று எண்ணி ஞானமாக இருக்க பைத்தியக்காரனை கருகுவன். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய்க்குது, நீங்களே அந்த ஆலயம். இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய பாவத்தை குறிக்குது. இன்றைக்கி நிறைய வாலிபலாக இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நம்ம சிந்தனையும் நம்ம பார்வையும் நம்ம எண்ணங்களும் பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஏன் சொல்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது, காலையில் ஜெபம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் போகும்போது, வேலைக்கு போகும்போதோ இல்லை நீங்கள் வெளியே போகும்போதோ, ஒரு பெண்ணை நீங்கள் இச்சையோடு பார்க்கும்போது, மத்தேயுவில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு. பாவம், நீங்கள் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும்போது அது கர்ப்பம் தெரிவித்து அது பாவத்துக்குள்ளே போகுது. இன்றைக்கி வாலிபர்கள் சின்ன வாலிபர்களால் லவ் பண்ணுறாங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல வேறொரு குப்பையை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். நீங்கள் ஆண்டோட ஆலயத்தை கெடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கெடுத்துருவார், உங்களை காலி பண்ணிடுவார், பார்த்துக்குங்க. அதனால் இன்றைக்கி யாராவது ஆண்களும் சரி, பெண்களும் சரி, வாலிபர்களும் சரி தவறான தொடர்பில் இருப்பீங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கி ஆண்டோட பாதத்தில் விழுந்து தப்பித்து கொள்ளுங்கள். இல்லைன்னா அதோட விளைவு மிக மோசமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி தவறான ரூட்டில் போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் திரும்பி வர்றதுக்கு மிகுந்த விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும். அதனால் ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் இன்னும் கேட்க மாட்டேன், இச்சையிலேருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, அந்த பெண்ணுக்கிட்டேருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, அந்த கணவன்கிட்டேருந்து அந்த மனிதன்கிட்டேருந்து விடுதலை ஆக முடியல அப்படின்னு உங்களால் யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த தப்புதலேருந்து விடுதலை ஆயிருங்க. சிந்தனை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ துரோகம் செஞ்சிடாதீங்க, ஏமாற்றாதீங்க. அதே மாதிரி வாலிபர்கள் லவ் என்ற பேரில் இச்சையில் விழுந்து நாசமாய் நிர்மூலமாயிடாதீங்க. ஆண்டவர் நீங்கள் அவருடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களுடைய ஆலயத்தை கெடுத்து விடுவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி யார் எந்த இடத்துல தவறு இருந்தாலும் இது யாருக்கு பேசுகிறேன்னு தெரில, இதை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள அந்த தவறு இருந்தால் அதை திருத்தி கொண்டு ஏசப்பா வருகையில் நீங்கள் கைவிடாதபடி ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபம் பண்ணும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.